ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டுமென்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான பராபவ வருஷம் வைகாசி மாதம் 3ஆம் நாள் 17/5/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகள் நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமைந்துவிடும். இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே நாம் எழுந்து காலைக்கடன்களை முடித்து ஸ்நான அனுஷ்டானங்களை செய்து சூரிய பகவான் பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய நமஸ்காரம் செய்தால் எல்லா விதமான சிறப்புகளும் நமக்கு கிடைக்கக்கூடியது. கண்கண்ட தெய்வம் என்று போற்றப்படுகின்றவர் சூரிய பகவான். அதனால தான் பிரத்யக்ஷ தெய்வம் என்று போற்றப்படுவர். அந்த சூரிய பகவானை அதிகாலையிலே யாரெல்லாம் எழுந்து பிரார்த்தனை செய்து அர்க்கியம் கொடுத்து நமஸ்காரம் செய்கின்றார்களோ அவர்களுக்கு நரம்பு சம்பந்தமான நோய்கள் வராது, இரத்த சம்பந்தமான நோய்கள் வராது, எலும்பு சம்பந்தமான நோய்களை தீர்க்கக்கூடிய சக்தி இந்த சூரியனுடைய கதிர்களுக்கு உண்டு. உதிக்கின்ற பொழுது அந்த வருகின்ற கதிர்கள் உடம்பிலே பட்டால் எல்லா நோய் நொடிகளும் விலகிவிடுமாம். அதனால தான் முன்னைய காலத்திலேயெல்லாம் இந்த சிறு குழந்தைகளை பிறந்த குழந்தைகளை கூட உடம்பெல்லாம் எண்ணெய் பூசி வெறுந்தரையிலே கிடத்தி விடுவார்கள். அந்த காலையிலே அந்த இளவெயில் சூரியனுடைய கதிர்கள் பட வேண்டும் என்று. அவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாம் சூரிய பகவானையும் வழிபாடு செய்வதோடு இந்த வைகாசி விசாக மகோத்சவத்தை முன்னிட்டு பல்வேறு இடங்களிலும் இந்த உற்சவங்கள் ஆரம்பமாயிருக்கின்றன. 15 நாட்களுக்கு இந்த உற்சவம் ஒரு பக்ஷம் என்று சொல்லப்படுவது. அமாவாசையிலே ஆரம்பித்து பௌர்ணமியிலே நிறைவேறுகின்ற பொழுது ஒரு பக்ஷமாகும். அவ்வாறு அந்த வைகாசி விசாகத்தை முன்னிட்டு நடைபெறுகின்றதாகிய 15 நாள் உற்சவத்தில் இன்று 2வது நாள் உற்சவமாகவும் மத்திய மாகாணம் கண்டி பத்துகாமம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்பாள் தேவஸ்தானத்தினுடைய 2வது நாள் மகோத்சவம். காலையிலே அம்பாளுக்கு அஷ்டோத்தர சத சங்காபிஷேகம் 108 சங்குகளினாலே மகா சங்காபிஷேகம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து மூலஸ்தான பூஜைகள் நடைபெற்று சம்ப பூஜை நடைபெற்று அலங்கார வசந்தமண்ட பூஜையோடு அம்பாள் உள்வீதி வலம் வருகின்ற சிறப்பான நிகழ்வுகளும் நடைபெறும். இவ்வாறு இந்த உற்சவ காலங்களிலே இறைவனை நாம் 5 இடங்களிலே காணலாம். மூலாலயத்திலே காண்கிறோம், கொடி ஸ்தம்பத்திலே பார்க்கிறோம், வசந்த மண்டபத்திலே பார்க்கிறோம், யாகசாலையிலே செய்யப்படுகின்ற ஹோம வழிபாடுகளிலே அக்னி மூலம் பார்க்கிறோம். இவற்றையெல்லாம் சரிவர ஒழுங்காக செய்கின்ற சிவாச்சாரியரிடத்திலே காணலாமா. அந்த 5 இடங்களிலே இறைவனை காணுகின்ற இந்த மகோத்சவம் பஞ்ச கிருத்தியங்களை உள்ளடக்கியது. படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்கின்றதாகிய சிருஷ்டி திதி சம்ஹார துரோபவ அனுக்கிரகம் என்கின்ற 5 புரிகின்ற வகையிலே நடைபெறுகின்றதாகிய இந்த மகோத்சவத்திலே நாமும் கலந்து இறையருளையெல்லாம் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி
ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.